நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அங்க இருந்துதான். உஷ்ஷோ. உங்களுக்கு பண்ணாங்களா? அவங்க எனக்கும் கால் பண்ணாங்க. உங்களுக்கும் பண்ணாங்களா? ஆமாங்க. அந்த வக்கீல் தான் போட்டு கொடுத்தாரு போல இருக்கு. டிவோர்ஸ்லாம் ஏன் பண்ணீங்கன்னு கேட்டு அந்த ஏட்டு கீழே கிழிச்சாருங்க. வாழ வந்தான் தானே? ஆமாங்க. அவர் தாங்க என்கிட்டயும் பேசினாரு. எங்க உங்களுக்கு அது ஏட்டு மட்டும் தான் பேசினாரு. எனக்கு அவர் திட்டினது மட்டும் இல்லாம இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்து அவர் என்ன கீழே கிழிச்சா தெரியுமா உங்களுக்கு? வக்கீல் இதெல்லாம் சொல்லுவாங்களா என்ன? லைன் டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண கூடாது தானே? எங்க எல்லாமே என்கிட்ட கேக்குறீங்களே. நீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட்னா நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அவ்வளவுதாங்க. இதுவே இந்த காரை பத்தி கேட்டீங்களோ இல்ல வழியில ரூட்ல எப்படி போகணும் எந்த பக்கம் திரும்பணும் ரூட்டை பத்தி கேட்டீங்களோ நான் சொல்லுவேன். நம்ம தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட கேள்வியா இருந்தா எந்த கேள்வியா இருந்தாலும் நான் பதில் சொல்லுவேன். ஆனா இந்த போலீஸ் ஸ்டேஷன் வக்கீல் விஷயம் எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நானும் உங்களை மாதிரி தாங்க முதல் முறையா கல்யாணம் பண்றேன், முதல் முறையா டைவர்ஸ் அப்ளை பண்றேன், முதல் முறையா போலீஸ் எனக்கு கால் பண்ணிருக்காங்க. ஏங்க இப்படி எல்லாம் விசாரிப்பாங்களா? எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு. ஏங்க எனக்கு கூட தாங்க புதுசா இருக்கு. யார கேக்குறதுன்னு கூட எனக்கு தெரியலங்க. நான் என்னமோ 10-15 கல்யாணம் பண்ண மாதிரி எல்லாத்தையும் என்கிட்ட கேக்குறீங்க. நான் யார்கிட்ட போய் கேக்குறதுன்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி டிவோர்ஸ் எல்லாம் வாங்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஏங்க தெரியலங்க. நீங்க பொண்ணா இருக்க போய் உங்ககிட்ட சாஃப்டா பேசிருக்காங்க, என்னெல்லாம் வச்சு செஞ்சுட்டாருங்க. என்னங்க ஏதோ பிரச்சனையா? பிரச்சனையா தான் என்னடா பண்ண போற? ஏங்க ஏதோ பிரச்சனையாங்க? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மாதான். இவர் பெரிய பஞ்சாயத்து தலைவர், பிரச்சனை அப்படி தீர்த்து தள்ளிடுவாரு. போட வந்துட்டா பிரச்சனையான்னு கேட்டுட்டு. ஏங்க நீங்க விடுங்க, எது இருந்தாலும் பாத்துக்கலாங்க. ஆனா ஒண்ணுங்க, அந்த வக்கீல் கிட்ட போகாம வேற எந்த வக்கீல் கிட்ட போனாலும் போலீஸ்க்கு தெரிஞ்சிடும் வேற சொன்னாருங்க. அதான் எனக்கு கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு. ஆமாங்க, அதேதான் என்கிட்டயும் சொன்னாரு.